திமுகவை பற்றி நீங்கள் சொல்ல விரும்பும் நல்ல கருத்துக்கள் இருந்தால் எங்ககிட்ட ஒரு அது என்ன டஃப் காம்படிஷன் தான். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. நாங்க போராட்டம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அமைதி இப்ப வந்து அமைதி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்களா, அந்த திட்டங்கள்ல எல்லாருமே பயனடைறாங்க. பயனடையலன்னு நான் சொல்லல, ஆனா பயனடையல நிறைய பேர் பாதிப்பும் அடையறாங்க. இப்ப இலவச மகளிர் பேருந்து சொல்லிருக்காங்களா, அதுல நானும் ஒருத்தி தான். எங்க ஊருக்கு போனாலே, நாங்களும் ஒரு கிராமம் தான், அந்த ஊருக்கு போனாலே நாங்க வந்து அந்த எங்க ஊர் சைடே அந்த இலவச பேருந்து மட்டும்தான் இருக்கு. ஆனா ஒவ்வொரு ஸ்டாப்பிங்லயுமே அவங்க நிறுத்தாம தான் போவாங்க. பொண்ணுங்க கூட்டம் அங்க நிறைய இருந்துச்சுன்னா எந்த பஸ்ஸுமே அங்க நிக்க மாட்டுது. ஏன் நிக்க மாட்டுதுன்னு கேட்டா, நீங்களா இலவசமா வரீங்க, உங்களுக்கு எதுக்கு நாங்க நிப்பாட்டணும், நீங்க ஃப்ரீயா வந்து இறங்கி போறதுக்கு நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது. அதுவும் பஸ்ல ஏறினாலே எல்லாருமே கிரிட்டிசைஸ் தான் பண்றாங்களே தவிர வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் பொண்ணுங்க காசு கொடுத்து போறப்ப அந்த சீட்ல உட்கார்றது கூட உரிமை இருந்துச்சு. இப்ப ஃப்ரீயா போறதுனால நீ ஏன் ஓசி சீட்ல தானே வர, எதுக்கு உட்காருன்னு கேட்கற அளவுக்கு கிரிட்டிசிசம் மாறிடுச்சு. ஃப்ரீ பஸ் கொடுக்கறதுனால நாங்க ஒன்னும் சந்தோஷமா இருக்கிறது கிடையாது, உங்களை விட கஷ்டப்படுறது நாங்க தான். எந்த இடத்துலயும் நிப்பாட்ட மாட்டாங்க, எந்த இடத்துலயும் போகவும் முடியல. நீங்க அதே மாதிரி நான் வந்து குறை சொல்லல, இது நல்ல திட்டம் தான். அந்த திட்டத்தை கிரிட்டிசைஸ் பண்ணாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களோட கஷ்டம் எங்களுக்கு புரியுதுதான், உங்களுக்கு ஃப்ரீ கொடுக்கலன்னு நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா இப்பதான் நிறைய பேர் ஸ்டெப் எடுத்தே வராங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் எங்க ஊர் சைட்ல எல்லாம் விசேஷத்துக்கு போறதுனாலே பசங்க மட்டும்தான் போவாங்க. ஏன்னா உன்னை எதுக்கு நான் கூட்டு போகணும், உன்னை கூட்டு போய் நான் என்ன பண்றது, உனக்கு தேவையில்லாத செலவு தான் வரும், உன்னை கூட்டு போனேன்னா பஸ் சார்ஜ் தான் எனக்கு அதிகம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப என்னன்னா ஃப்ரீயா வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே குடும்பத்தோட நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு நல்ல கருத்துமே உள்ள வந்திருக்கு. குடும்பத்தோட போய் என்ஜாய் பண்றதுக்கும் ஒரு ஸ்டெப் இருக்கு. இருந்தாலும் அதுல ஒரு சில பாதிப்பும் இருக்கு. நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. டிஎம்கேக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து தேங்க்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா எங்களுக்குமே நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நீங்க வந்து ஒரு மந்த்தும் நீங்க 1000 rupees கொடுக்கறது வந்து எங்களோட ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கு, நாங்க யூஸும் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அம்மாங்களுக்குமே நீங்க நிறைய கொடுக்குறீங்க, அதனால வீட்டு செலவு இதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு அம்மாவுமே ரொம்ப நல்லாவே இருக்காங்க. அப்பா கையை எதிர்பார்த்து இருக்க தேவையில்லை, எங்களுக்கு தேவையானதும் குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே நாங்க பூர்த்தி பண்ணிக்கிறோம். அதனால டிஎம்கேக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா அந்த மாதிரி ஒரு சில பாதிப்பெல்லாம் வராம கொஞ்சம் நீங்க தமிழ்நாடு ஃபுல்லாவே இந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாதுமா. இப்போ உங்க ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறதுல நீங்க அது எந்த பஸ் ஸ்டாண்ட் எங்க நிக்கல அப்படின்னு சொல்லுங்க. பெரியகுளத்துல இருந்து ஆண்டிப்பட்டி போற சைடு எந்த பஸ்ஸுமே நிக்க மாட்டுது. நின்னாலுமே வேகமா போயிடுறாங்க. அதுலயும் கூட்டமா இருந்துச்சுன்னா கூட நின்ன பஸ் கூட பொண்ணுங்க வந்து ஏறுறாங்கன்னா வேகமா பஸ் எடுத்துட்டு போறாங்க. அதனால நிறைய பேர் கீழேயும் விழுந்து அவங்களுக்கு அடியும் படுது. அதை கொஞ்சம் பார்த்து பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். நியூஸ் தமிழ் மூலமா அதை நாங்க நோட் பண்ணிக்கிறோம். ஆட்சியாளர்களும் சரி அதிகாரிகளும் சரி இதை பாப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஓகே, சகோதரி சொன்ன மாதிரி பஸ் நிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. எங்க தமம்பட்டி டு ஆத்தூர்ல வந்து 16ன்னு ஒரு பஸ் இருக்குது. அந்த பஸ்ல வந்து வெறும் 23 ரூபா தான் வருது. தமம்பட்டி டு ஆத்தூருக்கு வெறும் 23 ரூபா. வெறும் பெண்கள் தான் அந்த பஸ்ல ஃபுல்லா பயணிக்கிறாங்க. எல்லா இடத்துமே பெண்களுக்கு தான் நிப்பாட்டு, எங்கேயுமே பெண்களை நிப்பாட்டாம போன பஸ் எதுவுமே இல்ல. ஓகே, எல்லாமே சொல்றாங்க பெண்களுக்கு தான் இலவசம் பஸ். பெண்களுக்குன்னா ஆண்களுக்கு ஏன் கொடுக்கணும்? இப்ப பெண்கள் வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க ஆண்கள் வந்து வேலைக்கு போயிட்டு வந்தா ஒரு லிப்ட் கேட்டலாம், பெண்கள் லிப்ட் கேட்டு வர முடியுமா? அதுக்கோசம் பெண்களுக்கு இலவச திட்டம் ஆண்கள் கொடுக்கல. ஆண்கள் மது அருந்திட்டு வருவாங்க, அவங்களுக்கு நம்ம இலவச பஸ் கொடுக்க முடியுமா? அவங்க கலாட்டம் பண்ண வந்து ஆண்களுக்கு இலவச பஸ் கொடுக்கல. எல்லாருமே மது குடிச்சிட்டு வருவான்னு சொல்ல முடியாது, பொதுமைப்படுத்த வேணா. திமுக என்ன இதுனா, திமுக வந்து இந்த மதம் இனம் வேறுபாடு எதுவுமே இல்லாம பிரச்சனை இல்லாம கொண்டு வரதுனால நான் திமுகவை ஆதரிக்கிறேன். ரெண்டாவது வந்து திமுக வந்து சலுகை எல்லாமே செய்யறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, திமுக வந்து தெரிஞ்சுக்க மாட்டோம், ஓட்டு கேட்கும் போது எல்லாம் வந்தீங்களே, ஏன் இப்ப வந்து ஒரு சில பேர் மட்டும் குடிக்கின்ற? ஏன்னா திமுக என்னன்னா ஏழை மாணவர்கள் ஏழை மக்கள் வந்து முன்னேறினதான், முன்னேறினங்களே மீண்டும் முன்னேறணும் திமுக கொள்கையில. ஏழை மாணவர்கள் ஏழை மக்கள் முன்னேறி வரணும், அவங்க எல்லாத்துக்குமே முன்னுரிமை வரணும் தான் திமுக கொள்கையை. அதுதான் ஓடி. ரெண்டாவது வந்து இப்ப திமுக வந்து என்ன சொல்லிருக்காங்க, புது இது சொல்லிட்டு இருக்காங்க, நம்மள இருந்து மத கலர்த்து உண்டாகிறது பல பேர் வராங்க. இருந்தாலும் திமுக தான் இதை தடுத்து நிக்குது. வேற எந்த அரசியல் கட்சியுமே இது வரைக்கும் இந்த மதத்தை பத்தி யாருமே பேசலாம், மத பிரச்சனை கொண்டால யாருமே எதிர்க்கல, யாரும் போராட்டம் பண்ணல. திமுக கொள்கைக்கு வருன்னா திமுக வந்து இவங்க இதை செய்யல அவங்க செய்யலன்னு திமுக ஆட்சிக்கு வரல, திமுக செஞ்சதை சொல்லிதான் திமுக ஆட்சிக்கு இப்ப வந்திருக்காங்க. திரும்ப வருவாங்கன்னு நாங்க நம்புறோம், அவங்களுக்கு தான் வருவாங்க. இப்போ வந்துட்டு லேப்டாப் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. ஆனா அது வந்து எதை பேஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. தேர்ட் இயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கொடுக்கவே இல்லை, அதுக்குள்ள செகண்ட் இயர்ஸ்க்கு போயிட்டாங்க. அது என்ன பேசிஸ்ல வந்து கொடுத்தாங்கன்னு வந்து எனக்கு தெரியல. ஸோ அது வந்து அவங்க கரெக்டா ப்ராப்பரா கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க பஸ் வந்துட்டு நிக்க மாட்டேங்குது. ஆமா, அது வந்து நானும் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நானுமே வந்துட்டு இப்போ அவுட் பஸ் நிறைய யூஸ் பண்றேன். ஸோ வந்துட்டு
நிறைய இடத்துல பஸ்ஸை நிறுத்துறது இல்ல. அப்படி வந்து இருந்தாலுமே ரொம்ப நேரத்துக்கு கழிச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ் வந்துட்டு இருக்கா. அப்ப ஃப்ரீ பஸ் வந்து விடாததுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா பஸ் இருக்கும். பட் இப்ப ஃப்ரீ பஸ் விட்டதுக்கு அப்புறமே வந்துட்டு பஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்கிறது கிடையாது. அதுக்கப்புறமே இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த ட்ரக் யூஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து அதிகமாயிருச்சு. நான் எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரியல, நான் சீரியஸா நானே பார்த்த ஒரு விஷயம். ஒரு 4வது படிக்கிற பசங்க வந்து கூலி பேக்குறாங்க அப்படின்றது நான் வந்து லைவா பார்த்தேன். அது பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா ஸோ அந்த மாதிரி விஷயத்த வந்துட்டு கொஞ்சம் அழிக்கணும்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன்.